தேதி அன்று நமது ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கின்ற BL2 BLC BDA அண்ணன் பகுதி துணை செயலாளர் அண்ணன் தினகரன் அவர்களே, அண்ணன் RD ரமேஷ் அவர்களே, பொருளாளர் அண்ணன் நாகலிங்கம் அவர்களே, மாவட்ட பொறியாளர் அணி உதயராஜ் அவர்களே மற்றும் சுற்றுச்சூழல் அணி வெங்கடேசன் அவர்களே, இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 11ஆம் தேதி BL2 BDA BDO ஆகிய அனைவரையும் நம்ம செல்வதற்காக நம்மளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்க வருகை தந்துள்ள அனைவருக்கும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று BLC எல்லாம் கொஞ்சம் அப்படி மந்தமாக தான் இருக்கிறது. அது தவிர்க்க அது நம்மளை ஒத்துக்கணும். BLC கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் அது கணிப்பு எடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமும் தலைவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அந்த கூட்டத்தை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு BLC கூட தவறாமல் அனைத்து வட்டக்கழக செயலாளரும் அந்த வட்டத்தில் இருக்கவங்க பகுதி நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து ஒரு கூட்டத்தை வட்டத்தின் சார்பாக ஒரு கூட்டத்தை போட்டு அனைவரையும் கூட்டு கொண்டு இந்த வருகிற 2வது முறை திராவிட நாயகர் நம்ம தலைவரை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று குறிக்கோளோடு இந்த கூட்டத்தை சிறப்பாக செயல்பட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடி பகுதி அவைத்தலைவர் அண்ணன் முத்துசாமி, அண்ணன் ஏவி அதுவும் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்திருக்கேன். முதல்ல திருவள்ளூர் BL2 BLC BDA BYO ரொம்ப வேகமாக கொடுத்ததுக்காக அண்ணன் ஏவி ஆறுமுகம் அவர்களுக்கும் உங்கள் வட்டக்கழக செயலாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தான் அது உதாரணமாக அண்ணன் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்து தான் மத்திய பகுதியும் மேற்கு பகுதியும் அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம மாவட்ட செயலாளருக்கும் மிகப்பெரிய ஒரு இதுவாகிடுச்சு. அவரே சொன்னார், மாதவரமே பண்ணல, நீங்கள் திருவள்ளூர் சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதேபோல் திருவிடந்தை மகாபலிபுரம் அருகில் திருவிடந்தை எல்லாம் அங்கே இருக்கும். இங்கே தான் டைமிங் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னா அதை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு டைமிங் தெரியும். ஒரு 12 மணி கூட கிளம்பிடலாங்க. எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படின்னு. சரி, யாரையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல வட்டக்கழகத்தில் எல்லாம் லிஸ்ட்டு வாங்கிடுங்க. BL2 BLC எல்லாருமே அதான் அதை வாங்கிட்டு யார் யார் வராங்கன்னு உறுதி பண்ணிக்கோங்க. நம்ம பாக ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டுருந்தோம். அவங்கள ஒரு வேன் கேன்சாக போடுங்க. வேன் வராங்க, இவ்வளோ பேர் வராங்கன்னா எல்லாருக்குமே ஐடி கார்டு நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வயசில் முன்னாடி நாளே வாங்கி கொடுக்க பார்த்துறேன். நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அது எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப அழகாக நம்ம பெயிண்டிங் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகார கம்மா இருக்கும். BL2 BLC எல்லாருமே அதை ஐடென்டி கார்டாக போட்டுட்டு ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்கன்னா ஃபோட்டோவோட வரும். ஃபோட்டோ இல்லாததுன்னா ஃபோட்டோ இல்லாமல் வரும். இது ஸ்கேன் பண்ணி QR கூட அனுப்பணுங்கிறாங்க. பட் நான் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அது டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் பத்திரமா போயிட்டு 3 மணிக்கு நம்ம எல்லோரும் கட்டாயமாக அங்கே இருக்கணும். ஏன்னா தலைவர் 5-6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு எல்லாரையும் திரும்பி பத்திரமா அனுப்பணுங்கிறதுக்காக ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. இங்கேருந்து வர்றவங்க இன்னும் கடலூருக்கு போகணும். ரிட்டர்ன் சென்னை உட்பட எவ்வளோ கடலூரும் நம்ம கூட இல்லை சேர்றாங்க. நம்ம 33 சட்டமன்ற தொகுதி இல்லாமல் அவங்க ஒரு 16 சட்டமன்ற தொகுதி. அதை விரைந்து பண்ணுறதுக்காக ஒரு பண்ணியிருக்கோம். நம்ம வட்டத்திலேயே நம்ம பகுதியிலே இருக்கிறவங்க யாராவது கட்சிக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. ஒரு டாக்டர் ரெகுலராக ஒரு 100 பேஷண்ட்டை பார்க்குறவராக இருக்கார். அவர் அதே மாதிரி யாரோ ஒரு ஊர் தலைவர்களாக இருக்கலாம், எங்கள் மண்டலத்தில் ஒரு ஊர் தலைவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அதை இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஒருங்கிணைச்சு அவங்க அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தலைவரோ சின்னவரோ அவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பர் வாங்கி. ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. அதை பிரித்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வர வச்சாச்சுன்னா நம்ம மண்டல செயலாளராங்க நாராயணன் அவங்களுடைய தலைமையில் அவங்க அதனால் அதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். இந்த BL2 BLC BDA BYO எல்லாருமே அதை ஒரு டவுட்டாக கேட்டுருக்காங்க. எல்லோரும் வரணுமான்னு எல்லாருமே கண்டிப்பாக வரணும். 100% கொடுத்துட்டோம்னா திருவள்ளூர் நமக்கு மிக சிறப்பு. நம்ம பகுதி கழக செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் நீங்கள் ஏனைய நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர் உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளுக்கும் அது ஒரு
மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு அதை வந்து இது பண்ணி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.